أشهد أن محمدا رسول சந்தர்ப்பத்தை நழுக விட்டுட்டு நாங்க கவலைப்படுவோம். சக்கராத்துல போய்த்து சக்கராத்துல கேட்போம். சக்கராத்துல அல்லாஹ்ட்ட கேட்கிற ரெண்டு விஷயம் தான் கேட்டுக்கோங்க. சக்கராத்துல கேட்கிற எத்தனை விஷயம் என்ன சொல்லுங்க பாப்போம்? என்ன சொல்லுங்களேன் பாப்போம்? ஆயில நீடிக்க சொல்லுவாரு. ஆயில நீடிக்க 100 வருஷம் அல்ல, ஆயில நீடிக்க. ரெண்டாவது وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب. கொஞ்சம் நேரம் எனக்கு அவகாசம் தா. 1 வருஷம் தேவையில்லை, 2 ரக்காத்து தொழுகிற நேரமும் தேவையில்லை, எனக்கு தொலை நேரம் தான் கேட்கிறோம் இல்ல, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் தா. இன்னைக்கு எத்தனை மணித்தியாலம் வாட்ஸ்அப்ல குரூப்ல கழியுது, எத்தனை மணித்தியாலம் தேவையில்லாம படங்களை டவுன்லோட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனை மணித்தியாலம் சோசியல் மீடியால சுப்ஹானல்லாஹ் சும்மா மத்தவனுக்கு கமெண்ட்ஸ் எழுதி. மனைவியை பார்த்து சிரிக்க வேண்டியவர் எத்தனையோ நாள் போனை பார்த்து சிரிக்கிறார். இப்ப ஒரு பொம்பளை ஒரு பெண் சொல்றா, ஒரு கமெண்ட் சொல்றா, என் ஹஸ்பண்ட கையில் உள்ள போனாவையாக நான் நிக்க கூடாதா ஏன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு அவர் போன் 1000 முறை தொடுறாருந்தா என்ன ஒரு கேள தொட்டு பார்க்கிறார் இல்ல. அந்த போனாக இருந்திருந்தா நான் என் ஹஸ்பண்ட கை கூட பட்டிக்குமே. சில உலமாக்களுடைய கருத்து என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சிலை எது? கையில் உள்ள மொபைல் போன் தான். ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس. யா அல்லாஹ், அதிகமான மக்களை இந்த கையில் உள்ள மொபைல் போன் நாசமாக்கி விட்டது. எத்தனையோ டிவோர்ஸ், எத்தனையோ டிவோர்ஸ். 500க்கு மேற்பட்ட கவுன்சிலிங் செஞ்சு போட்டு சொல்றேன். எத்தனையோ பெண்களுடைய வீட்டுக்கு வந்த மிஸ் கால் டிவோர்ஸ் ஆக மாறிக்குது. எத்தனையோ பெண்களுடைய வீட்டுக்கு வந்த என்ன கால்? மிஸ் கால் டிவோர்ஸ் ஆக மாறிக்குது. எத்தனையோ பேர் அடிச்ச தவறுதலாக டயல் பண்ண நம்பர் அவங்களோட வாழ்க்கைக்கு உலை வைத்திருக்குது. எத்தனையோ பேருடைய கையில் உள்ள வாட்ஸ்அப் அந்த போன் பிள்ளைகளுக்கு வாப்பா உம்மா மீது வெறுப்பேற்படுத்திக்குது. எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கும் சேர்த்து சொல்றேன். இந்த பயான என்ன கேட்டு இந்த சிரிப்பா இப்ப எனக்கும் சேர்த்து சொல்றேன். இதுக்கு ஒரு டைம் லிமிட் வைக்கணும், இதுக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்கணும், இதுக்கு ஒரு கண்ட்ரோல் வரணும். இல்லை என்றா எங்கட வாழ்க்கை நாசமாகிடும். பாப்பா உம்மாவோட இல்ல, புள்ள மகனோட இல்ல, எல்லாரும் இருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல. வாட்ஸ்அப்ல சோறு சாப்பிட்டோன்னே நோன கேட்டாம எப்படி இஞ்சி கோழி பொரிச்சது? கோழியா? நான் சாப்பிட்டேனா? சாப்பிட்டு முழுங்கி போட்டுச்சு சாப்பிட்டான்னு கேட்கிறாரு. அது அவனுக்கு பசி போனதே தெரியா. ஒரு உம்மா மகளை கூப்பிட்டா மகால் 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 என்று சொல்லி அவ ஆன்சர் பண்ணவே இல்லையா. பார்த்தா ஒன்னும் செய்யலா. வாட்ஸ்அப்ல எடுத்து மகளுக்கு ஹாய்ண்டாவாம், வாய் உம்மான்னு கேட்காம். எனக்கு நடந்த உண்மையான சம்பவம். ஒரு கூட்டாளி வந்தாரு ஹாங்காங் பேங்காக்ல இருந்து ஒரு ஆளை மீட் பண்றதுக்கு. அவர் வேண்ட கூட்டாளி. நாங்க 3 பேரும் போறோம், வாகனத்துல போறோம். எங்க போறோம்? ஒரு சாப்பாடு போறோம் ராவோ. அப்ப நான் முன்னுக்கு நிக்கிறேன், இந்த பேங்காக் வந்த கூட்டாளி பின்னுக்கு நிக்கிறார். இன்னும் அந்த மத்த கூட்டாளி முன்னுக்கு அவர் கார் ஓட்டுறாரு. எவ்வளோ இவர் ட்ரை பண்றாரு. வந்தவர் பேசுறதுக்கு இவரோட பேச டைம் கிடைக்குது இல்ல. கிட்டத்தட்ட அரை நாள் ஆச்சு பேச கிடைக்குது இல்ல. அவர் பார்த்தா சரிவார வேலை இல்ல, இவனுக்கு போன்ல பேசுவோம். கார்ல பின் சீட்ல இருந்து போனை டயல் பண்ணாரு. அவர் பேசுறாரு. அவருக்கு தெரியாடே பின் சீட்ல இருந்து தான் பேசுறாருன்னு தெரியும் அவருக்கு. இதுதான் ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس. புள்ளைய பார்த்து சிரிக்க வேண்டியவர் வாட்ஸ்அப்பை பார்த்து சிரிக்கிறார்.
புள்ளைய பார்த்து சிரிச்ச நாளே ஞாபகம் இல்ல, போனை பார்த்து எத்தனையோ நாள் சிரிச்சு கொண்டே போயிட்டது. தயவு செஞ்சு சொல்றேன், இப்ப சந்தர்ப்பம் இருக்குதா, என்ன செய்யுங்கோ, சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கோ, சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணுங்கோ. شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب